ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிளாஸ் பார்க்கலாம். அட்சரேகை தீர்க்கரேகை பற்றிலாம் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான் இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கற்பனை கோடுகள் தான். அதாவது பூமியோட தொடக்கம் எது, முடிவு எது அப்படின்னு சுற்றி சுற்றி வர்றப்போ தெரியாது. எங்கே வேணாலும் தொடக்கத்தை வச்சுக்கலாம். ஒரு சுற்றி வர்றப்போ திரும்ப அதே தொடக்கத்தில் வந்து நிற்போம். திரும்ப அடுத்த சுற்றுவோம். அப்போ இருக்கும்போது எது தொடக்கம் எது முடிவு அப்படின்னு நாம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ அதே போல் தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், பூமியோட மேற்பரப்பை கற்பனை கோடுகளால் பிரிக்கிறோம். அதாவது பூமியோட மேற்பரப்பில் ஒரு லொக்கேஷன் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். இந்த இடத்துல என்னது இருக்குது, இந்த இடம் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நாம் லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கற்பனை கோடுகள் தேவை. அதுக்காக தான் இதை நாம் நிர்ணயிச்சிருக்கோம். இதில் கிழக்கு மேற்காக போகிறதெல்லாம் அட்சரேகை, துருவங்கள் வழியாக தெற்கு வடக்காக போகிறதெல்லாம் தீர்க்கரேகை. இந்த தீர்க்கரேகைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சம சுற்றளவில் இருக்கும். அதை பெருவளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கிரேட் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காரணம், இந்த தீர்க்கரேகைகளோட சுற்றளவுகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். எல்லாமே துருவங்கள் வழியாக போகும். இப்போ அட்சரேகைகள் அப்படிங்கிறது எதுன்னா, இந்த தீர்க்கரேகைகளுக்கு செங்குத்தாக கிழக்கு மேற்காக போகிறது. இதில் மிகப்பெரிய அட்சரேகை அப்படிங்கிறது பூமத்திய ரேகை தான். 0 டிகிரி தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கணக்கு பண்ணுற இடமானது கிரீன்விச் அப்படிங்கிற நகரத்தின் வழியாக வட துருவத்திலேருந்து தென் துருவத்துக்கு போகிறது. அந்த கிரீன்விச் அப்படிங்கிற நகரம் எங்கே இருக்குன்னா, கிரேட் பிரிட்டனில் லண்டன் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்போது கிழக்கு தீர்க்கரேகை அப்படிம்போம், மேற்கு நோக்கி போகிறப்ப மேற்கு தீர்க்கரேகை அப்படிம்போம். பூமியை ஒரு சுற்றி வர்றப்ப 360 டிகிரி. இப்போ இந்த 360 டிகிரியில் ஒரு பகுதி 180 டிகிரி, அடுத்த மறுபகுதி 180 டிகிரி. இப்போ இந்த கிரீன்விச் நகரத்திலிருந்து நாம் என்ன பண்ணுறோம், வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைச்சி ஒரு நேராக கோடு போட்டோம்னா அந்த கோடு தான் நமக்கு 0 டிகிரி தீர்க்கரேகை. இப்போ அந்த 0 டிகிரி தீர்க்கரேகையிலிருந்து ஒருத்தர் கிழக்கு நோக்கியும் ஒருத்தர் மேற்கு நோக்கியும் போகிறாங்க அப்படின்னா, அந்த 0 டிகிரி தீர்க்கரேகைக்கு நேர் மறுபக்கம், அதாவது ஆப்போசிட் சைடில் அடுத்த பக்கம் சந்திப்பாங்க. அப்போ கிழக்கு நோக்கி போகிறவர் 180 டிகிரி மூவ் பண்ணிருப்பார். அதே போல் மேற்கு நோக்கி போகிறவர் 180 டிகிரி கடந்திருப்பார். இப்போ கிழக்கு நோக்கி போகிறவரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுகள் கிழக்கு தீர்க்கரேகை 1 டிகிரி, கிழக்கு தீர்க்கரேகை 10 டிகிரி, கிழக்கு தீர்க்கரேகை 50 டிகிரி, கிழக்கு தீர்க்கரேகை 60 டிகிரி, அந்த மாதிரி மாறிட்டே போகும். கடைசியில் கிழக்கு தீர்க்கரேகை 180 டிகிரி அப்படின்னு அவர் போய் நிற்பார். அதே போல் மேற்க போகிறவர் மேற்கு தீர்க்கரேகைன்னு சொல்லி கணக்கு பண்ணிகிட்டே போவார். மேற்கு தீர்க்கரேகை 50 டிகிரி, மேற்கு தீர்க்கரேகை 100 டிகிரி, அப்படியே கணக்கு பண்ணிகிட்டே போகும்பொழுது கடைசியில் அவர் போகும்பொழுது அங்கே மேற்கு தீர்க்கரேகை 180ன்னு வர்றப்ப இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. அப்போ அந்த 180வது டிகிரி அப்படிங்கிறது கிழக்கு தீர்க்கரேகையா மேற்கு தீர்க்கரேகையா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதை நாம் கிழக்கு தீர்க்கரேகை மேற்கு தீர்க்கரேகைன்னு பிரிக்காமல் 180 டிகிரி தீர்க்கரேகை அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த 180 டிகிரி தீர்க்கரேகையை நாம் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிம்போம். அதாவது சர்வதேச நாட்கோடு. அந்த கோட்டை கிராஸ் பண்ணி கிழக்கிருந்து மேற்க வர்றப்ப அல்லது மேற்கிருந்து கிழக்க போகிறப்ப தேதி மாறும். பூமியோட சுற்று அப்படிங்கிறது மேற்கிருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. அதனால தான் நமக்கு சூரியன் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போகிற மாதிரி தோணுது. இப்போ இந்த தீர்க்க ரேகைகளை நாம் பயன்படுத்துறது பொதுவாக நேரத்தை அளக்கிறதுக்கு தான். அதாவது பூமி தன்னோட அச்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த அச்சு வட துருவம் தென் துருவம் வழியாக போகிறதா நாம் கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு சுற்று முழுசாக சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் தோராயமாக எடுத்துக்குது. அந்த 24 மணி நேரத்தில் அது சுற்றி முடிக்கிறது 360 டிகிரி. அப்போ ஒரு டிகிரிக்கு எவ்வளோ டைம் அப்படின்னாக்கா 24 மணி நேரத்தில் 360 ஒரு பங்கு. அப்போ 24 மணிங்கிறத 360 நீங்கள் வகுத்துட்டு அதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிக்கு இத்தனை மணின்னு வரும். அது உங்களுக்கு பின்னத்தில் இருக்கும். அது 60 பெருக்கிட்டிங்கன்னா நிமிஷம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 4 நிமிஷம் கிடைக்கும். அதாவது 24 × 60 அப்படின்னு போடுறப்ப அது நிமிஷம் ஆகிடும். அதை 360 வகுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் 4ன்னு வரும். ஸோ பூமி தன்னோட அச்சில் 1 டிகிரி சுற்றுறதுக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 15 டிகிரி சுற்றும் பொழுது 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். இந்த ஒரு 15 டிகிரியும் தான் நாம் ஒரு டைம் ஜோன் அப்படிம்போம். இதில் கிரீன்விச் மெயின் டைம், அதாவது 0 டிகிரி தீர்க்கரேகை, அதில் நாம் கணக்கு பண்ணுற டயத்துக்கும் சர்வதேச நாட்கோடு, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் டேட் லைன், அந்த ரேகையில் நாம் கணக்கு பண்ணுற டயத்துக்கும் இடைப்பட்ட கேப்பானது 12 மணி நேரம், அதாவது அரை நாள். இப்போ அடுத்தது
அட்சரேகை பார்ப்போம். இந்த அட்சரேகையில் மிகப்பெரிய அட்சரேகை அப்படிங்கிறது பூமத்திய ரேகை, இந்த ஈக்குவேட்டார் அப்படிம்போம். இதிலிருந்து நாம் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் போகும்பொழுது அரைவட்டம் ஆகிடுது. இப்போ இந்த அரைவட்டத்துக்கு 180 டிகிரி. ஸோ பூமத்திய ரேகையிலேருந்து நாம் தெற்கு நோக்கி போகிறப்ப அது 90 டிகிரி, அதே போல் வடக்கு நோக்கி போகிறப்ப அதுவும் 90 டிகிரி. இப்போ பூமத்திய ரேகையிலேருந்து தெற்கு நோக்கி போகும்பொழுது அது தெற்கு அட்சரேகை அப்படிம்போம், வடக்கு நோக்கி வரும்போது வடக்கு அட்சரேகை அப்படிம்போம். தீர்க்க ரேகைக்கு இங்கிலீஷில் லாஞ்சிடியூட் அப்படின்னு பேர், அதை சில இடத்துல லாங்கிடியூட் அப்படின்னும் உச்சரிப்பாங்க. அட்சரேகையை இங்கிலீஷில் லேட்டிடியூட் அப்படிம்போம். தெற்கு நோக்கி போகும்பொழுது அதை சவுத் லேட்டிடியூட் அப்படிம்போம், வடக்கு நோக்கி வர்றப்ப நார்த் லேட்டிடியூட் அப்படிம்போம். இதில் 23 டிகிரி தெற்கு அட்சரேகை அப்படிங்கிறது மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிம்போம். அதே போல் 23 டிகிரி வடக்கு அட்சரேகையை டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிம்போம், அதாவது கடகரேகை அப்படிம்போம். பூமி தன்னுடைய அச்சில் 23 டிகிரி சாய்வாக இருக்குது. அதனால் பூமியோட அச்சு தெற்கையும் வடக்கையும் சாயும் பொழுது சூரியன் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வடக்கையும் தெற்கையும் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பூமியோட சுற்றளவு தோராயமாக 40,000 கிலோமீட்டரோட கொஞ்சம் கூட. இதை நீங்கள் 360 டிகிரியாக பிரிக்கும் பொழுது 1 டிகிரி அட்சரேகையோட பூமியின் மேற்பரப்பு வளைவு தூரம் அப்படிங்கிறது சராசரியாக 111.1 கிலோமீட்டர். இப்போ மகர ரேகைக்கும் கடகரேகைக்கும் இடைப்பட்ட இந்த 47 டிகிரியை 111.1 பெருக்கினீங்கன்னா சுமாராக 5220 கிலோமீட்டர் வரும். இந்த மாதிரி கணக்கீடுகளெல்லாம் நாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நிறைய பார்ப்போம். இப்போதைக்கு இது உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு தான். அடுத்தது அட்சரேகைகள் அப்படின்னு எடுக்கும்பொழுது அதில் தெற்கு அட்சரேகை வடக்கு அட்சரேகைன்னு தான் வரும். கிழக்கு அட்சரேகை மேற்கு அட்சரேகைலாம் வராது. அட்சரேகைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் தெற்கு தான். அதே போல் தீர்க்க ரேகைகளை பொறுத்த வரைக்கும் அதில் வடக்கு தெற்குன்னு வராது. அதனால் கொஷின்ஸை கேட்டு அதில் அவங்க ஆன்சர் கொடுக்குறப்ப இதையும் கவனிங்க. காரணம், எண் மதிப்பு ஒரே மாதிரி சமமாக இருந்தாலும் கூட இந்த டைரக்ஷனில் தப்பு இருந்து போகும். அதனால் தீர்க்க ரேகை அப்படின்னு வந்தால் அங்கே கிழக்கு மேற்கு தான் வரும். அதே போல் அட்சரேகைன்னு வந்தால் அங்கே வடக்கு தெற்கு தான் வரும். அதில் கவனமாக இருங்க. அடுத்தது, பொதுவாக இந்த ரேகைகளை எதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்னா, தீர்க்க ரேகையை பயன்படுத்தி நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அட்சரேகைகளை பயன்படுத்தி தட்பவெட்ப சீதோஷ நிலைகளை கண்டுபிடிக்கிறது தான் பயன்படுத்துவோம். இந்த 2 வகையான ரேகைகளோட பொதுவான பெரிய அளவிலான பயன்பாடு இதுதான். தீர்க்க ரேகைகளை மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிரதான தீர்க்க ரேகை அப்படின்னு வர்றப்ப பிரைம் மெரிடியன் அப்படிம்போம். இந்த தீர்க்க ரேகைகளை லாஞ்சிடியூட் அப்படின்னு சொல்லுவோம், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அட்சரேகைகளை ட்ராபிக்கல் லைன்ஸ் அப்படிம்போம், அதாவது ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்கிறது. இதில் கடகரேகை மற்றும் மகர ரேகை இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை நாம் வெப்பமண்டல பகுதி அப்படிம்போம், அதாவது டிராபிக்கல் ஜோன்ஸ். இதோட டோட்டல் ஸ்பேன் 47 டிகிரி. இந்த கடகரேகையிலிருந்து வடக்கையோ அல்லது மகர ரேகையிலேருந்து தெற்கையோ போகும்பொழுது அங்கே உங்களுக்கு வெப்பம் குறைவாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நாம் 66 டிகிரி வடக்க போகும்பொழுது அதை மித வெப்பமண்டலம் அப்படிம்போம். அதே போல் தெற்கு 66 டிகிரி போகும்பொழுது அதே மித வெப்பமண்டலம் அப்படிம்போம், சப்ட்ராபிக்கல் ஜோன்ஸ் அப்படிம்போம். அதாவது வடக்க கடகரேகைக்கு வடக்க, தெற்க மகர ரேகைக்கு தெற்க, இதை தான் நாம் அப்படி சொல்லுவோம். அதை தாண்டி 85 டிகிரி நாம் போகும்பொழுது அதை குளிர் பிரதேசம் அப்படிம்போம். அடுத்த கடைசியில் இருக்கக்கூடிய 5 டிகிரியை நாம் துருவ பகுதி அப்படிம்போம். இது வடபகுதி தென்பகுதி ரெண்டுக்கும் பொருந்தும். அடுத்தது, பூமத்திய ரேகை பகுதியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23, அதாவது 6 மாதம் இடைவெளி. மார்ச் 21 சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே வரும்பொழுது அது தெற்கிருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்கும். சூரியன் வடக்க கடைசிக்கு வர்றப்ப தென்கோளத்தில் குளிர்காலம். அதே போல் சூரியன் தெற்க கடைசிக்கு போகிறப்ப வடகோணத்தில் குளிர்காலமாக இருக்கும். வடக்க கடைசி எல்லை அப்படிங்கிறது சூரியனுக்கு கடகரேகை. அந்த கடகரேகை பகுதியில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சூரியன் பிரவேசிக்கும். அதே போல் மகர ரேகைக்கு மேலே டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி சூரியன் பிரவேசிக்கும். இப்போது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஆண்டுக்கு 2 முறை சூரியனை தலைக்கு மேலே பார்ப்பாங்க.
அதாவது அந்த 2 நாட்களில் அவங்களுடைய நிழல் கால்களுக்கு இடையில விழும். ஒரு முறை வடக்கிருந்து தெற்க போகிறப்ப, இன்னொரு முறை தெற்கிருந்து வடக்க போகிறப்ப. அதே சமயத்தில் கடரேகை பகுதியிலையும் மகர ரேகை பகுதியிலும் இருக்கிறவங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சூரியனை தலைக்கு மேலே பார்ப்பாங்க. கடகரேகை பகுதியில் இருக்கிறவங்க ஜூன் மாதம் 21ஆம் பார்ப்பாங்க. மகர ரேகை பகுதியில் இருக்கிறவங்க டிசம்பர் மாதம் 22ஆம் பார்ப்பாங்க. அடுத்தது கடகரேகைக்கு வடக்கு இருக்கிறவங்க சூரியனை எப்போவுமே தெற்க தான் பார்ப்பாங்க. அதே போல் மகர ரேகைக்கு தெற்க இருக்கிறவங்க சூரியனை எப்போவுமே வடக்க தான் பார்ப்பாங்க. எப்போவுமே வடக்க தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க நிழல் எப்போதுமே தெற்க நோக்கி தான் விழும். அதே போல் தான் கடகரேகைக்கு வடக்கு இருக்கிறவங்களுக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் எப்போவுமே தெற்க தான் இருக்கும். அதனால் அவங்க நிழல் எப்போதுமே வடக்கு நோக்கி தான் விழும். இப்போ அவங்க நிழல் வடக்கு நோக்கி ரொம்ப நீளமாக என்னைக்கு விழும்னா சூரியன் தெற்க கடைசிக்கு போகிறப்ப, அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் சூரியன் மகர ரேகைக்கு மேலே இருக்கும் பொழுது. அதே போல் தான் மகர ரேகைக்கு தெற்க உள்ளவங்களுக்கும். மகர ரேகைக்கு தெற்க உள்ளவங்களுக்கு எப்போவுமே நிழல் தெற்கு நோக்கி தான் விழும். அப்படி தெற்கு நோக்கி விழக்கூடிய நிழல் மிக நீளமாக என்னைக்கு இருக்கும்னா சூரியன் வடக்க கடைசிக்கு கடகரேகைக்கு வரும்பொழுது, அதாவது ஜூன் மாதம் 21ஆம். இந்த ரேகைகள் தொடர்பாக நாம் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் படிப்போம். மேலும் இது சம்மந்தப்பட்ட வகுப்புகளை நான் போர்டில் நடத்தி உங்களுக்கு வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுவேன். அப்போ இன்னும் அதிகமாக புரியும். இது ஒரு பெரிய சாப்டர். சிறுக சிறுக அதை நாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.